ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே வழி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நினச்சிட்ருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் ஒரு 15,000 30,000 வரைக்கும் ரொம்ப சுலபமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி வந்து இருக்குது. அதுதான் பிளாகிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிளாகிங்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி அதை வெற்றிகரமாக நடத்துறது, ஒரு 15,000 20,000 வரைக்கும் அல்லது 30,000 வரைக்கும் எப்படி மாதந்தோறும் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பிளாகிங் தான் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பிளாகிங்கோட கரு என்ன, அதாவது நிச்சு என்ன அப்படிங்கிறது தான். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கண்ணா பின்னான்னு வந்து அவங்க பிளாகிங்கில் வந்து போஸ்ட் வந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஃபைனான்ஸ் வந்து பற்றி எழுதுவாங்க. நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி பற்றி எழுதுவாங்க. அதற்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பற்றி எழுதுவாங்க. இப்படி எதுவுமே செய்யக்கூடாது. நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியாது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டுக்கான நிச் இது தான் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். பர்சனல் ஃபினான்ஸ் தான் என்னுடைய வெப்சைட், நான் அதை பற்றி தான் எழுத போகிறேன் அப்படின்னா ஒன்லி நீங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் சார்ந்த தகவல்களை மட்டும்தான் உங்களுடைய பிளாகிங்கில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் கூகுள் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய நிச் எது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான். ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கீவேர்டு ரிசர்ச் வந்து செய்யணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அந்த நிச்சில் நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை யாருமே வந்து சர்ச் பண்ணலை அப்படின்னா கூகுள் அதை யாருக்குமே வந்து காட்ட போகிறதில்ல. ஸோ நிறைய பேர் என்ன தேடுறாங்க இணையதளத்தில், கூகுளில் என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏகப்பட்ட ஃப்ரீ கீவேர்டு ரிசர்ச் டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கீவேர்டு ரிசர்ச் வந்து பண்ணுங்கள். எந்தெந்த கீவேர்டெல்லாம் உங்களுடைய நிச்சுக்கு வந்து கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அது ரிலேட்டடான போஸ்ட் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, வெப் டிசைன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பிளாக் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். பட் நீங்கள் அவங்களோட பிளாக் டிசைனை வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து வெரி பேசிக் லெவலில் இருக்கும். ஸோ வெப்சைட் டிசைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முக்கியம். உங்களுடைய வெப்சைட் அத்தாரிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வெப்சைட் டிசைன் வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்களே இணையதளத்தில் வந்து கற்றுக்குங்க. கொஞ்சம் இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுடைய வெப்சைட்டை பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வர்ற மாதிரி உங்களுடைய வெப்சைட்டை டிசைன் பண்ணுங்கள். ஸோ வெப்சைட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸ் அப்ரூவல், அதே மாதிரி கூகுள் ரேங்கிங், நிறைய டிராஃபிக்கை வந்து அதிகப்படுத்துறது எல்லாத்துக்குமே வெப்சைட் டிசைன் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ கொஞ்சம் வெப் டிசைனில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா டைட்டில். நாம் ஒரு விஷயத்தை இணையதளத்தில் சர்ச் பண்ணுவோம். அப்போது ஒரு 10 போஸ்ட் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது அப்படின்னா அதில் நம்ம ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் அப்படிங்கிறதான். அந்த டைட்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்சியாக வந்து இருக்கணும். பீப்புள் படித்த உடனே அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்கணும். ஸோ நீங்கள் டைட்டிலுக்கு ரொம்ப வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு இமேஜஸ். ஸோ நிறைய பேர் போஸ்ட் எல்லாமே ஓனாக எழுதுவாங்க. பட் இமேஜஸ் அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ரொம்ப வந்து ஒரு தவறு. ஸோ நீங்கள் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓன் இமேஜஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரேங்கிங்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். கூகுளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓன் இமேஜஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு லார்ஜ் சைஸ்லேயே வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கண்டென்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்ட் லென்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து முக்கியம். ஸோ மற்றவங்க இதே கீவேர்டை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் டாப்பில் வரக்கூடிய ரிசல்ட்டில் எவ்வளவு லென்த்தில் போஸ்ட் எழுதியிருக்காங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு அந்த ரேங்கிங்கில்
டாப் பிளேசஸ் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல டிப்ஸுகள் வந்து இருக்குது. நீங்கள் ஒன்றொன்னையும் வந்து நீங்கள் போக போக வந்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் இதையும் வந்து கற்றுக்குங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, டூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு கீவேர்டு ரிசர்ச் டூலை வந்து நீங்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் எப்படி வந்து அந்த ஆடு கோடெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது, எந்த ஆட் கோடை எந்த பிளேஸில் வந்து போட்டால் நல்ல வியூஸ் வந்து கிடைக்கும், நல்ல கிளிக்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கூகுள் சர்ச் கன்சோலில் எப்படி வந்து ஒரு யூஆர்எல் ஆட் பண்ணுறது, எப்படி சைட் மேப் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸை வந்து எப்படி வந்து சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, இதுக்கான டூல்ஸையும் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த பிளாகிங்கில் இருக்கவங்க ஒரு சில டூல்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணியும் உடனே வந்து உங்களுக்கு பர் மந்த்துக்கு 15,000 30,000 வரைக்கும் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரியே உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ச்சியாக முயற்சி பண்ணணும். தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய வெப்சைட் கண்டென்ட்டை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஸோ ஆப்டிமைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெகு விரைவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பிளாகிங்கோட பியூட்டி என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ரேங்கிங்கில் வந்து டாப் பொசிஷனுக்கெலாம் வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலையே செய்யலைனாலும் கூட உங்களுக்கான இயர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கூட வந்து இருக்காது. ஸோ நான் இப்போ சொன்ன டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாகிங்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ அல்லது பிளாகிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.